தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதாவது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என குறிப்பிட்டு இருக்கிறார். இதன் மூலம் 1 கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் பயன்பெற இருப்பதாக அறிவித்து இருக்கிறார். விரைவில், அதாவது 2027ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த திட்டம் என்பது முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு வரும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதாவது கடந்த சில மாதங்களாக பார்த்து கொண்டோம் என்றால் எரிவாயு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது அதிகமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக இந்த ஒரு எரிவாயு தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழலில் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், அதாவது ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் பல்வேறு தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஒரு பதற்றமான சூழலில் கச்சா எண்ணெயின் விலை என்பது கணிசமாக அதிகரித்து இருக்கிறது. இதன் எதிரொலியாக, அதாவது போர் பதற்றம், இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் காரணமாக இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்பது கடந்த சில மாதங்களாக இருந்து வருகிறது. அதாவது முக்கியமாக வணிக சிலிண்டர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், அதாவது உணவகங்களில் இருக்கக்கூடிய பொருட்களின் விலைகள் என்பது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக ஒரு டீ என்பது 15 ரூபாய் என்ற சூழலில், 12 ரூபாய் இருந்த சூழலில் 15 ரூபாய். அதே போல காஃபியும் விலை அதிகரித்து இருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து பெரிய உணவகங்களில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் விலைப்பட்டியலும் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு சில உணவகங்களில் அதாவது குறைவான எரிவாயு பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே போல விடுதிகளில், அதாவது தங்கும் பிஜி ஹாஸ்டல்ஸ் உள்ளிட்ட விடுதிகளில் ஒரு சில உணவுகள் என்பது கட் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த எரிவாயு தட்டுப்பாடு வணிக ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் வீட்டு உபயோக எரிவாயுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் என்பது மத்திய அரசு தரப்பில் விதிக்கப்பட்டது. பொதுவாக நமக்கு எந்த ஒரு எரிவாயு சமையல் எரிவாயு காலியாகிவிட்டது என்றால் உடனடியாக நாம் புக்கிங் செய்து கொள்ளலாம். ஆனால் தற்போதைய நடைமுறைப்படி குறிப்பிட்ட இடைவெளி, அதாவது ரூரல் பகுதிகளுக்கு ஒரு இடைவெளி, அர்பன் பகுதிகளுக்கு 28 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். அப்போதுதான் அடுத்த சிலிண்டர் என்பது புக் செய்ய முடியும். அந்த 28 நாட்கள் குறைவாக இருந்தால் அது 28 நாட்கள் ஆன பிறகுதான் இந்த சிலிண்டர்கள் என்பது புக் செய்யப்படும். எனவே இந்த மாதிரி எரிவாயு தட்டுப்பாடுகள் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழக அரசின் சார்பாக இந்த முக்கிய அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது தேர்தல் வாக்குறுதியின் ஒரு முக்கிய அங்கமாக இது பார்க்கப்பட்டது. குறிப்பாக மகளிருக்கான உரிமை தொகை உயர்த்துதல், அதே போல இந்த 6 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக ஆண்டுக்கு வழங்குவது, இந்த 2 வாக்குறுதிகள் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதியாக இது தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்கள், அதாவது மே மாதம் தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே எதிர்க்கட்சிகள் தரப்பில் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை, எதுவும் அறிவிப்புகள் வெளியாகவில்லை. அதே போல இதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதாவது அது மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு தரப்பில் எந்த ஒரு புதிய அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆனது, மக்களை ஏமாற்றும் ஒரு அரசாகத்தான் இது இருந்து வருகிறது என எதிர்க்கட்சிகள் தரப்பில் தொடர்ந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்வைக்கப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டு இருக்கிறார். அதாவது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் முதற்கட்டமாக ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர், அதாவது கேஸ் சிலிண்டர்ஸ் என்பது இலவசமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சரி, இது யார் யாருக்கு, எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் கிடையாது. அதாவது ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு மிகாமல் வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதாவது 2.5 lakhs ஆனுவல் இன்கம் என்பது
இருக்க வேண்டும். அதற்கு அதிகப்படியாக இருக்கக்கூடாது. அதே போல சிறு குறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினருக்கு இந்த திட்டம் வந்து அதாவது அமல்படுத்தப்படும். அதாவது இந்த திட்டத்திற்கு எலிஜிபிளான கேட்டகரிஸ் இவர்கள். அதே போல இவர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள். முதலில் தேர்தல் வாக்குறுதியில் 6 சிலிண்டர்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக 1,30,16,014 குடும்பங்கள் பயன்பெறும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்காக 4,000 கோடி ரூபாய் என்பது ஆண்டுக்கு அரசுக்கு செலவினம் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டம் என்பது விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது வரக்கூடிய 2027 பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து இந்த திட்டம் என்பது தொடங்கப்படும் என குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதாவது மக்கள் எப்படி இதனை புக் செய்ய வேண்டும், எப்படி பெறலாம் என கேட்டால், அந்த கேட்டகரியில் எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் வழக்கம் போல் இந்த சிலிண்டரை வந்து எப்போதும் போல தங்களது அதிகாரப்பூர்வ செல்போன் எண்ணிலிருந்து பதிவு செய்யலாம். அதனை தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அந்த கேஸ் சிலிண்டர் டெலிவரி ஆனதும் அதற்கான விலை, அதாவது அதற்கான கேஸ் சிலிண்டருக்கான பிரைஸ் என்பது அந்தந்த அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும். அந்த 3 சிலிண்டர்களுக்கான வரவு என்பது அந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனத்துடன் இணைந்திருக்கக்கூடிய அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 2027, அதாவது இன்னும் சரியாக 5 மாதங்களில் அடுத்த ஜனவரியிலிருந்து இந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 3 சிலிண்டர்கள் என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனை தொடர்ந்து இது உயர்த்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இது மகளிர் மத்தியில் பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது.